வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10/2/2023 ஃபோர்நூன் செக்ஷனில் நடந்த டெட் எக்ஸாமில் சைக்காலஜி கொஸ்டின்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். சரியா? சரி, ஃபஸ்ட்டு கொஸ்டின், நுண்ணறிவுக்கான ஒரு காரணி கோட்பாட்டை புறக்கணிக்க காரணம். நுண்ணறிவில் ஒரே ஒரு காரணி மட்டும் இல்லாமல், இந்த காரணத்தினால தான் நுண்ணறிவுக்கான ஒரு காரணி கோட்பாட்டை புறக்கணிக்க காரணம். சரியா? நுண்ணறிவில் ஒரே ஒரு காரணி மட்டும் இல்லாமை. ரெண்டாவது கொஸ்டின், மனநல குறைபாட்டின் ஒரு அறிகுறி என்பது. மனநல குறைபாட்டின் ஒரு அறிகுறி என்பது தன்னம்பிக்கையின்மை. யார் யாருக்கெல்லாம் தன்னம்பிக்கை இல்லையோ அவங்களாம் மனநல குறைபாட்டின் ஒரு அறிகுறி அப்படின்னு சொல்லலாம். சரியா? அடுத்தது மூணாவது கொஸ்டின், கணினி வழி கற்பித்தல் என்பது செயல்படு ஆக்க நிலையிருத்தம் கொள்கையின் விளைவாகும். கணினி வழி கற்பித்தல் என்பது செயல்படு ஆக்க நிலையிருத்தம் கொள்கையின் விளைவாகும். நாலாவது கொஸ்டின், கவனித்தல் என்பது மனதின் செயல்பாடு. கவனித்தல் என்பது மனதின் செயல்பாடு. அஞ்சாவது கொஸ்டின், மனவெளிச்சி நுண்ணறிவின் பண்புகளை பற்றி கூறியவர் யார்? பீட்டர் சலோவி. மனவெளிச்சி நுண்ணறிவின் பண்புகளை பற்றி கூறியவர் யார்? பீட்டர் சலோவி. முயன்று தவறி கற்றலுக்கான கோட்பாட்டை வழங்கியவர் தாண்டைக். முயன்றி தவறி கற்றலுக்கான கோட்பாட்டை வழங்கியவர் தாண்டைக். ஏழாவது கொஸ்டின், கீழ்கண்ட நேர்காணலில் எந்த நேர்காணலில் பேட்டி காண்பவருக்கு அதிக நெகிழ்வுத்தன்மையும் சுதந்திரமும் உள்ளன? வடிவமைக்கப்படாத நேர்காணல். வடிவமைக்கப்படாத நேர்காணல். நேர்காணலில் எந்த நேர்காணலில் பேட்டி காண்பவருக்கு அதிக நெகிழ்வுத்தன்மையும் சுதந்திரமும் உள்ளன? வடிவமைக்கப்படாத நேர்காணல். கீழ்கண்ட எந்த ஒன்றில் ஆளுமையை அளவிடும் அந்த புறத்தோற்ற நுண்முறைகள் இல்லை? புறத்தோற்ற நுண்முறைகள் இல்லை. முடிவற்ற வாக்கியங்கள். ஒன்பதாவது கொஸ்டின், இந்த கற்பிப்பதற்கு முன் அல்லது நடத்தைக்கு உட்படுவதற்கு முன் கற்பவரது டேஸ் தெரிந்திருக்க வேண்டும். அவர்களது அந்த தனித்துவம் மற்றும் ஆளுமை நாம் தெரிஞ்சிருக்கணும். சரியா? இந்த கற்பிப்பதற்கு முன் அல்லது நடத்தைக்கு உட்படுத்துவதற்கு முன் இந்த கற்பவரது அந்த தனித்துவம் மற்றும் ஆளுமை கண்டிப்பாக நாம் அதை நல்லா தெரிஞ்சிருக்கணும். நரம்பு மண்டலத்தின் வளர்ச்சியை உள்ளடக்கியது. 10வது கொஸ்டின், நரம்பு மண்டலத்தின் வளர்ச்சியை உள்ளடக்கியது. பிறப்பிற்கு முன் நரம்பு செல்களின் அளவு மற்றும் எண்ணிக்கை அதிகமாகுவது. அடுத்து 11வது கொஸ்டின், மாஸ்லோவின் கோட்பாட்டின்படி உடல்சார் பாதுகாப்பு மற்றும் சமூக தேவையில் டேஸ் தேவையின் குறைபாட்டு தேவைகள். சரியா? மாஸ்லோவின் கோட்பாட்டின்படி உடல்சார் பாதுகாப்பு மற்றும் சமூக தேவைகள் குறைபாட்டு தேவைகள். அது கீழே தான் வரும். சரியா? அடுத்தது 12வது கொஸ்டின், நடத்தையியலின் தந்தை ஜேபி வாட்சன். நடத்தையியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ஜேபி வாட்சன். அடுத்து 13வது கொஸ்டின், ஒரு குழந்தைகளின் கண்டுபிடிப்புகள் அல்லது கட்டமைத்தல் அனைத்தும் உலக பொது அறிவிற்கான கற்பனை. இவை அனைத்தும் தனது சொந்த செயல்பாட்டின் மூலமாகவே பெற முடியும். அப்படின்றது எந்த அணுகுமுறையில் வரும் அப்படின்னா இந்த கட்டமைப்பு அணுகுமுறையில் வரும். சரியா? ஒரு குழந்தைகளின் கண்டுபிடிப்புகள் அல்லது கட்டமைத்தல் அனைத்தும் உலக பொது அறிவிற்கான கற்பனை. இவை அனைத்தும் தனது சொந்த செயல்பாட்டின் மூலமாகவே பெற முடியும். இது எந்த அணுகுமுறையில் வரும் அப்படின்னு கேட்பாங்க. அதாவது கட்டமைப்பு அணுகுமுறை. கொஸ்டின்லேயே ஆன்சர் இருக்குது. சரியா? மாற்றி அமைக்கப்பட்ட மூளை கட்டமைப்பு டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. நினைவாற்றல் தேடல். மாற்றி அமைக்கப்பட்ட மூளை கட்டமைப்பு நினைவாற்றல் தேடல் என்று அழைக்கப்படுகிறது. ஜனநாயக தலைவர்கள் ஜனநாயக விழுமங்களை வளர்த்தெடுக்க சிந்தனை சுதந்திரத்தை ஊக்குவிப்பார்கள். ஜனநாயக தலைவர்கள் ஜனநாயக விழுமங்களை வளர்த்தெடுக்க டேஸை ஊக்குவிப்பார்கள். சிந்தனை சுதந்திரத்தை ஊக்குவிப்பார்கள். அடுத்து 16வது கொஸ்டின், பியாஜேவின் முற்செயல் மேம்பாட்டு நிலையில் எந்த பண்பானது கவனத்தினை பலவற்றிலிருந்து விலக்கி ஒரு அம்சத்தின் மீது குவிப்பதினை குறிக்கும்? மையப்படுத்துதல். 17வது கொஸ்டின், ஆளுமை வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகிப்பது சூழ்நிலை. ஆளுமை வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகிப்பது சூழ்நிலை. 18வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எது ஒரு மனிதனின் வேலை செய்யும் சூழலில் மிகவும் உதவியாக இருக்கிறது?
மனவெழுச்சி நுண்ணறிவு. கீழ்கண்டவற்றுள் எது ஒரு மனிதனின் வேலை செய்யும் சூழலில் மிகவும் உதவியாக இருக்கிறது? மனவெழுச்சி நுண்ணறிவு. டேஸ் என்பது ஒருவனது ஆளுமையின் நிறைவான இசைவான செயற்பாட்டை குறிப்பதாகும். மனநலம். மனநலம் என்பது ஒருவனது ஆளுமையின் நிறைவான இசைவான செயற்பாட்டை குறிப்பதாகும். 20வது கொஸ்டின். புது மற்றும் மாறுதலுக்கு உட்பட்ட குழந்தைக்கு ஏற்ப கற்றுக்கொள்ளும் மற்றும் மாற்றிக்கொள்ளும் திறமை என்பது டேஸ் எனப்படும். நுண்ணறிவு எனப்படும். சரியா? புது மற்றும் மாறுதலுக்கு உட்பட்ட சூழலுக்கு ஏற்ப கற்றுக்கொள்ளும் மற்றும் மாற்றிக்கொள்ளும் திறமை என்பது நுண்ணறிவு எனப்படும். 21வது கொஸ்டின். டேஸ் நிலை தற்போதைய சிந்தனையின் பகுதியாக இல்லாத நினைவுகளை கொண்டுள்ளது, ஆனால் தேவை ஏற்பட்டால் உடனடியாக நினைவுக்கு கொண்டு வர முடியும். முன் உணர்வு நிலை. முன் உணர்வு நிலை தற்போதைய சிந்தனையின் பகுதியாக இல்லாத நினைவுகளை கொண்டுள்ளது, ஆனால் தேவை ஏற்பட்டால் உடனடியாக நினைவுக்கு கொண்டு வர முடியும். சரியா? அடுத்தது 22வது கொஸ்டின். நேரிடையான அறிவுரை பகிர்தலில் முக்கிய பங்களிப்பவர் அறிவுரை பகருபவர். நேரிடையான அறிவுரை பகிர்தலில் முக்கிய பங்களிப்பவர் யார் அப்படின்னா அறிவுரை பகருபவர். 23வது கொஸ்டின். பழமை ஆக்க நிலையறுத்தத்தில் தூண்டல் அளிக்கப்பட்ட வரிசை. பழமை ஆக்க நிலையறுத்தத்தில் தூண்டல் அளிக்கப்பட்ட வரிசை. முதலில் கட்டுப்படுத்தப்படாத தூண்டல், பிறகு கட்டுப்படுத்தப்பட்ட தூண்டல். அதுக்காக தான் ஆன்சர். முதலில் கட்டுப்படுத்தப்படாத தூண்டல், பிறகு கட்டுப்படுத்தப்பட்ட தூண்டல். 24வது கொஸ்டின். மனித வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டை ஆய்வு செய்வதற்காக பயன்படுத்தும் முறை மரபியல் முறை ஆகும். மனித வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டை ஆய்வு செய்வதற்காக பயன்படுத்தும் முறை மரபியல். 23. ஆளுமை என்பது ஒரு மனிதனின் கொடுக்கப்பட்ட சூழலில் என்ன செய்வார் என்று தீர்மானிப்பதை அனுமதிக்கிறது என்று கூறியவர் ஆர்பி காட்டல். ஆளுமை என்பது ஒரு மனிதன் கொடுக்கப்பட்ட சூழலில் என்ன செய்வார் என்று தீர்மானிப்பதை அனுமதிக்கிறது என்று கூறியவர் ஆர்பி காட்டல். 26வது கொஸ்டின். கல்வி உளவியலில் உள்ள டேஸ் பயன்பாடு ஆசிரியர் கல்வியில் உள்ள பயிற்சி ஆசிரியர்களின் ஆளுமையில் நிலைத்த தாக்கத்தை உருவாக்குகிறது. நடைமுறை பயன்பாடு. சரியா? ஆன்சர் நடைமுறை பயன்பாடு. கல்வி உளவியலில் உள்ள நடைமுறை பயன்பாடு ஆசிரியர் கல்வியில் உள்ள பயிற்சி ஆசிரியர்களின் ஆளுமையில் நிலைத்த தாக்கத்தை உருவாக்குகிறது. சரியா? சரி, அடுத்து 27வது கொஸ்டின். கவனம் கீழ்கண்டவற்றில் எதை குறிப்பிடுகிறது? பகுதி நினைவு நிலை. கவனம் கீழ்கண்டவற்றில் எதை குறிப்பிடுகிறது? பகுதி நினைவு நிலை. 28வது கொஸ்டின். காக்னேயின் படிநிலை கற்றல் கோட்பாட்டில் 5வது கற்றல் என அழைக்கப்படுவது பன்முக வேறுபாடு. காக்னேயின் படிநிலை கற்றல் கோட்பாட்டில் 5வது கற்றல் என அழைக்கப்படுவது டேஸ். ஆன்சர் பன்முக வேறுபாடு. 29. ஆர்வம் என்பது உள்ளார்ந்த கவனம் மற்றும் கவனம் என்பது ஆர்வத்தினால் செய்யும் செயல்முறை என்ற கருத்தை கூறியவர் மெக்டோக்கல். சரியா? அடுத்தது 30வது கொஸ்டின், கடைசி கொஸ்டின். இந்த தனி நபர்களுக்கிடையே தொடர்பு கொள்வதில் சிறந்த ஊடகமாக செயல்படுவது எது? மனவெழுச்சிகள். ஆன்சர் மனவெழுச்சிகள். தனி நபர்களிடையே தொடர்பு கொள்வதில் சிறந்த ஊடகமாக செயல்படுவது மனவெழுச்சிகள். சரியா? ஓகே, தேங்க்யூ.